அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை: இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம், பரிவோடு பணியாற்றுவோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 36 முதல் 10:8. அன்பார்ந்தவர்களே, பொதுக்காலம் 11வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் தகுந்த தலைவர் அல்லது வழிகாட்டி இல்லாத இறை மக்கள் மேல் இறைவன் கொண்டுள்ள பரிவுள்ளத்தையும் அதை வெளிப்படுத்த நமக்கு விடுக்கும் அழைப்பினையும் எடுத்து காட்டுகின்றன. வாழ்வில் திசை அறியாமல் பாரங்களால் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கும் ஒவ்வொரு மனிதரையும் தேடி ஓடி வரும் ஒரு நல்ல ஆயராக கடவுள் வெளிப்படுகிறார். நற்செய்தி வாசகத்தின் தொடக்க வரியான திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் என்பது பழைய ஏற்பாட்டில் பாபிலோனிய நாடு கடத்தலின் போது இஸ்ரேல நிலமற்று தலைவனற்று தவித்த நிலையை நினைவூட்டுகிறது. இந்த தவிப்புகளுக்கெல்லாம் உன்னத விடையாக அமைவதுதான் இன்றைய முதல் வாசகம். இறைவன் இஸ்ரேல் மக்களை நோக்கி, கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வரச் செய்தேன் என்று தமக்கே உரிய பேரன்பின் செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரேல் மக்கள் பிற இனத்தாரின் தவறான மதிப்பீடுகளை பின்பற்றாமலும் சிலை வழிபாட்டிலும் தீய வழிகளில் வீழ்ந்து விடாமலும் நீதியை நிலைநாட்டும் உண்மை மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக மோசே வழியாக அவர்களை தமது தூய மக்களின் மமாக கடவுள் அணைத்துக் கொள்கிறார். இதனால்தான் மோசே தன் ஆயுள் முடியும் தருவாயிலும் ஆண்டவரின் மக்கள் மேய்ப்பனில்லா ஆடுகளாய் அலைந்து திரியக்கூடாது என்ற பெருங்கவலையோடு கடவுளிடம் ஒரு நல்ல தலைவனுக்காக மன்றாடினார். புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக மனித உருவெடுத்ததை நாம் காண்கிறோம். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இவ்வாறு இயேசு மக்களை தேடிச் சென்று நேரடியாக சந்தித்த போதுதான் அவர்களின் துயரங்கள், வேதனைகள், ஆன்மீக போராட்டங்கள் மற்றும் அன்றாட தேவைகளை நேரில் காண்கிறார். அந்த எளிய கதியற்ற மக்களின் வாழ்விற்குள் இயேசுவின் இதயத்தால் எளிதில் புக முடிகிறது. அவர்கள் ஆயனற்ற ஆடுகள் போல் அலைக்கழிக்கப்படுவதை அவரால் கண்டுகொள்ள முடிகிறது. அடுத்தவரின் துன்பத்தை அறிவது என்பது அவர்களின் துன்ப நிலைக்குள் நாமும் புகாமல் சாத்தியமில்லை. பிறரது இயலாமையை அங்கீகரிப்பதன் மறுபக்கமே அவர்களுக்காக களத்தில் இறங்கி செயலாற்றுவதுதான். இயேசுவின் பரிவுள்ளம் வெறும் பரிதாபத்தோடு நின்றுவிடாமல் உடனடியாக செயலாற்றுகிறது. ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்ட மக்களுக்கு பணியாற்ற ஆட்கள் தேவை என்பதை வெளிப்படையாக எடுத்து கூறி 12 திருத்துவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கும் அதிகாரம் அளித்தது. கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்ற கட்டளையோடு அலைக்கழிக்கப்படும் மக்களின் புதிய ஆயராக அவர்கள் உலகிற்குள் அனுப்புகிறார். புனித பவுல் இன்றைய 2ஆம் வாசகத்தில் இந்த ஆயரின் பரிவை மனித அறிவுக்கு எட்டாத ஒரு மாபெரும் ஆன்மீக ஆழத்திற்கு எடுத்து செல்கிறார். நாம் தகுதியுள்ளவர்களாகவோ தூய்மையானவர்களோ இருந்தபோது கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுக்கவில்லை. மாறாக நாம் பாவிகளாக திக்கற்று கடவுளுக்கு எதிராக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்து தம் பேரன்பை எண்பித்தார். புனித பவுல் கூறுவது போல, நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தோம். அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். தடம் மாறி திசை தெரியாமல் ஓடிய மனித குலத்தோடு கடவுள் தாமே முன்வந்து ஒப்புரவாவது என்பது அவரது அளவிட முடியாத பரிவிரக்கத்தின் உச்சக்கட்ட அடையாளமாகும். இந்த மீட்பின் நற்செய்தி அலைக்கழிக்கப்படும் அகில உலகிற்கும் அறிவிக்கவே தாம் திருத்தூதராக அழைப்பெற்றுள்ளதாகவும் புனித பவுல் பெருமதித்தோடு பறைசாற்றுகிறார். இன்று நாம் வாழும் இந்த சமுதாயத்தில்
ஆயரில்லா ஆடுகளைப் போல் தவிக்கும் ஆயிரம் மக்கள் மீது பரிவிரக்கம் கொள்ளவும் அவர்களுக்காக பணியாற்றவும் உயிர்த்த இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நம் இல்லங்களில் வாழும் குழந்தையரும் இளைஞரும் அலைக்கழிக்கப்படும் ஆடுகளாய் நம் முன்னே நிற்பதை நாம் காணவில்லையா? சமூக ஊடகங்களின் மாய உலகிற்குள் நம் சிறார் தஞ்சமடையும் போது அங்கு அவர்களை நல்வழிப்படுத்த நல் மேய்ப்பர்கள் இல்லாததால் போலி வழிபாட்டுகளிலும் ஆபத்தான நீரோட்டங்களாலும் அலைக்கழிக்கப்பட்டு மன அழுத்தத்திற்கும் தவறான பழக்க வழக்கத்திற்கும் அடிமையாகி உள்ளதாலும் உடலாலும் சோர்ந்து காணப்படுகின்றன. எனவே அலைக்கழிக்கப்படும் இந்த சமகால உலகிற்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள். நல்ல ஆயனின் முதற் பணி திசை அறியாது தவிக்கும் ஆடுகளுக்கு கனிவான வழிகாட்டுவதே ஆகும். இயேசு தம் சீடர்களுக்கு தந்த முதல் அதிகாரம் நோய்களை குணமாக்குவது என்பதாகும். புனித பவுல் சுட்டி காட்டுவது போல உண்மை அருட்பணி என்பது சுயநலமற்ற தியாகத்தால் அடங்கியுள்ளது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். தவறான பாதையில் பயணிப்பவர்களுக்கு சரியான பாதையில் வழிநடத்த நான் முன்வருகின்றேனா? பிறரது மனக்காயங்களை அகற்றி நல்வழி காட்டுகின்றேனா? இறைவனது பரிவை ஏற்று பிறர் மத்தியில் பரிவோடு பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, தவறான பாதையில் பயணிப்பவர்களுக்கு சரியான பாதையில் வழிநடத்தவும் பிறரது மனக்காயங்களை அகற்றி நல்வழி காட்டவும் இறைவனது பரிவை ஏற்று பிறர் மத்தியில் பரிவோடு பணி செய்யவும் மறந்தாரும். ஆமீன்.